அப்போ வைப்ரேஷன் அந்த அதிர்வுகளில் தான் அந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். அப்போ இங்கே எல்லாமே ஒரு வைப்ரேஷன். இதை கண்ணால் பார்க்க முடியாதனால இது உண்மை இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் நெகட்டிவான விஷயத்த அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய விஷயம் வெறும் 1 மணி நேரம் தான். உங்களுடைய யோசனைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், பெரும்பாலான நேரம் ஒரு நாளையில் 95% நமக்கே தெரியாமல் அது நடக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் சீக்ரெட் மூவிலையா இருக்கட்டும், இல்லை சீக்ரெட் புக்லையா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடக்குமா? நான் நிறைய விஷயம் நினச்சிக்கிட்டே இருக்கேனே, ஆனால் இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்றது செகண்டரி லா. அதாவது அது ஃபஸ்ட்டு கிடையாது, அது பிரைமரி கிடையாது. அப்போ உள்ளது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு அதிர்வுகள். ஸோ லா ஆஃப் வைப்ரேஷன், இந்த அதிர்வுகள் தான் முக்கியமான ஒரு லா, முக்கியமான ஒரு விதி. என்னடா சொல்கிற, ஈர்ப்பு விதி பற்றி தானே சொல்லியிருக்காங்க, இதை நான் யாருமே சொன்னதில்லை. இந்த அதிர்வுகள்லேருந்து தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயமும் உருவாயிருக்கு. இப்போ எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க, ஒரு சேர், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் ஒரு சேரோ டேபிளோ இருக்குன்னா, அது பார்க்க மூவ் ஆகாமல் அசையாமல் ஒரு இடத்துல இருக்கும். அது எப்படி அசையாமல் ஒரு இடத்துல இருக்குது? அதுக்குள்ள ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வுகள், அதில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இப்படி வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது எதில் உருவாயிருக்கு? வைப்ரேஷன். அந்த மாதிரி தான் ஒரு காராக இருக்கட்டும், நம்ம ஹியூமன் பாடி எதில் உருவாயிருக்கும்? அதே வைப்ரேஷன். அப்போது டாக்டர் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நம்ம செல்ஸ்னால கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் எதனால கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டால் டீப்பான ஆன்சர் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். அந்த உயிரணுக்கள், அந்த அணுக்கள் எதில் உருவாயிருக்கு கேட்டால் அந்த மாதிரி நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். அப்போ வைப்ரேஷன், அந்த அதிர்வுகளில் தான் அந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும் உருவாயிருக்கு. அப்போ இந்த அதிர்வுகள் முக்கியம். அப்போ நம்மளே இந்த அதிர்வுகளால் உருவாயிருக்கும் போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், இது ஒரு அதிர்வு. இதில் எந்த அதிர்வு கூட ஒத்து போகுதோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் கூட ஒத்து போச்சுன்னா அதை அட்ராக்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் கூட ஒத்து போச்சுன்னா அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இவ்வளோதான். எதிர்மறை, நேர்மறை. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிறாங்க. நம்ம எதை திரும்ப யோசிக்கிறோம், எதை திரும்ப உணர்றோமோ, நம்ம அந்த அதிர்வுகளாக மாறுவோம், அந்த வைப்ரேஷனாக நம்ம மாறுவோம். அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஃபோன்லேருந்து ஒரு டவர் சென்ட், இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு உங்களோட வாய்ஸ் ஃப்ரீக்வன்சியாக டவர் ரிசீவ் பண்ணி அங்கேருந்து உங்களுடைய ஃப்ரெண்டுடைய ஃபோனுக்கு சென்ட் பண்ணி அது மூலமாக அவங்க அதை கேட்குறாங்க. அப்போது இது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க பேசுகிறது நம்ம கேட்குது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது. அப்படின்ற போது இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குது? என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியாக ட்ராவலை வைப்ரேஷனாக உங்களுடைய காதுக்கு வருது. அப்போ இங்கே எல்லாமே ஒரு வைப்ரேஷன். இதை கண்ணால் பார்க்க முடியாதனால இது உண்மை இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் லா ஆஃப் வைப்ரேஷன். நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்குது, இது பிரபஞ்சத்துக்கு போயிட்டு நமக்கு ரிட்டன் வரும். அப்போது நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணுன்றதை நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், இல்லை 1 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்களுடைய அதிர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் என்ன வேணுமோ அதில் இருக்குது. ஆனால் மீதி நேரம் 24 மணி நேரத்தில் மீதி 23 மணி நேரம் உங்களுடைய அதிர்வுகள் எப்படி இருக்குது? தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன யோசிச்சிருக்கீங்க, அதுதான் நம்ம தூங்கும்போது அந்த அதிர்வுகளில் தான் நம்ம இருப்போம். அப்போ மீதி 23 மணி நேரம் எந்த அதிர்வுகளில் நீங்கள் இருக்கீங்க? அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்ற பாசிட்டிவான நேர்மறையான விஷயத்தை யோசிக்கிறீங்களா, இல்லை வேணான்ற இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்போது நீங்கள் நெகட்டிவான விஷயத்த அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய விஷயம் வெறும் 1 மணி நேரம் தான். ஆனால் நெகட்டிவாக 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக நெகட்டிவாகவே நம்ம யோசிப்போம். பட் நமக்கே தெரியாது. அது நம்மளுடைய ஆழ்மனதுலேருந்து நமக்கு வரும்.
இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுக்கு தெரியுமா? நம்ம நல்லா பார்த்தா தான், ஓ என்னோட கால் இங்கிட்டு இருக்கா, என்னோட இன்னொரு கால் இப்படி இருக்கா, நான் கையை எப்படி வச்சிருக்கேன், இந்த பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேனா அப்படின்னு. அப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? நம்மளுடைய ஆள் மனது. அப்போது நம்ம எப்படி உட்காந்துருக்கோன்ற பொசிஷன் கூட நமக்கு தெரியல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய யோசனைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், பெரும்பாலான நேரம் ஒரு நாளையில் 95% நமக்கே தெரியாமல் அது நடக்குது. அப்போ நமக்கே தெரியாமல் அது நடக்கும்போது நம்மளை மீறி பல நெகட்டிவ் வர்றதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஈர்ப்பு விதி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, மீதி நேரம் எப்படி இருக்கீன்னு உங்களை கவனிங்க. கவனிச்சு என்னுடைய யோசனை எப்படி இருக்குது, என்னுடைய உணர்வு எப்படி இருக்குது, நான் எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேணுன்றதை யோசிக்கிறேன்னா வேணான்றதை யோசிக்கிறேன்னா. ஒருவேளை வேணான்றதை யோசிக்கிறீங்க, நெகட்டிவாக யோசிக்கிறீங்கன்னா அப்படியே உங்களை நிப்பாட்டிட்டு அந்த வைப்ரேஷனை மாற்றுங்க. எப்படி அந்த வைப்ரேஷனை மாற்றுறது? சிம்பிளாக எண்ணங்களை மாற்றினீங்கன்னா உங்கள் உணர்வு மாறிடும். உங்கள் உணர்வு மாறிடுச்சுன்னா உங்களோட வைப்ரேஷன் மாறிடும். உங்களோட வைப்ரேஷன் மாறிடுச்சு, அந்த அதிர்வுகள் மாறிடுச்சு அப்படின்னா இங்கே பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய விஷயம் பாசிட்டிவாக அனுப்புவீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக வரும். இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். இதை நீங்கள் மிஸ் பண்ணுறனால தான் வெறும் கற்பனை, விஷுவலைசேஷன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைம் ஃபுல்லாக நம்ம நெகட்டிவாக இருந்தால் அந்த 10 நிமிஷம் விஷுவலைசேஷன் நமக்கு நடக்க லேட் ஆகும். அதே இது ஒரு 10 நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்லிட்டு இல்லை நன்றி சொல்லிட்டு நம்ம ரிமைனிங் டைம் ஃபுல்லாக எதிர்மறையாக நெகட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு லேட் ஆகும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரிமைனிங் டைமும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் வராமல் கவனிக்கணும். எப்போல்லாம் நெகட்டிவ் வருதோ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள் ரொம்ப அவேராக இருந்தால் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி கவனிக்கும் போது எப்பயாவது நம்ம நெகட்டிவாக இருக்கோன்றது நமக்கு தெரிய வரும்போது அதை உடனே பாசிட்டிவாக மாற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் அது நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய அதிர்வுகளை நீங்கள் மாற்றிட்டாலே, அதாவது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் மாற்றிட்டாலே உங்களுடைய மொத்த வாழ்க்கை 100% மாறிடும். இப்போ எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தால் கூட அது எல்லாமே மாறும். வெறும் எண்ணங்கள், உணர்வுகளை நீங்கள் மாற்றுறது மூலமாக. இப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சுற்றி பாருங்கள். எதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகளோடு ஒத்து போகுதோ அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு வேணும் வேணாம் அப்படின்றத பிரபஞ்சம் பார்க்காது. நம்ம எதை யோசிக்கிறோம், நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோம், ஆக எனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றி நம்ம நினைக்கும் போது, அந்த பிரச்சனையை பற்றி நினைக்கும் போது அந்த வைப்ரேஷனாக மாறிடுவோம். அப்போ அந்த பிரச்சனை நமக்கு நடந்துடும். அப்போ நமக்கு வேணான்றது நடக்காமல் இருக்காது. நம்ம எதை யோசிக்கிறோமோ அது நடக்கும். அதனால வேணாம் அப்படின்ற விஷயத்த கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு யாரையுமே ப்ளேம் பண்ண வேணாம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு வெளியே நம்ம கை காமிக்கிறத விட்டுரு. ஏன்னா வெளியே நடக்கிறது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால பரவாயில்ல, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன வேணால் நடந்துட்டு போகுது. நான் என்னை உள்ளுக்குள்ள என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய வைப்ரேஷனை நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு தடங்கள் வந்து என்னால் இதை முழுமையாக பண்ண முடியல, என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 21 days 21 நாள் நான் உங்களை வந்து கைட் பண்ண போகிறேன். பர்சனலாக ஒரு குரூப்பில் ரொம்ப கம்மியான பேரை மட்டும் நான் கைட் பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணி முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ரொம்ப கம்மியான பேருக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி 1 நாள் 2 நாள் பண்ணி நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக நான் கைட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட லைஃப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ஜாயின் பண்ணி நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது, ரொம்ப லிமிட்டடான சர்க்கிள். அண்ட் அது போக அப்கமிங்கில் ஒரு லைவ் நடக்க போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைவ் கிளாஸ், இந்த 21 days கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லைவ் அந்த 21 days கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஃப்ரீ கோர்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த ஃப்ரீ கோர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷனாக என்ன, அட்ராக்ஷனாக என்ன, மனசு எப்படி வேலை செய்யுது, நான் எனக்கு வந்து இது புதுசாக இருக்கே, பிரபஞ்சத்தோட கான்செப்ட், ஈர்ப்பு விதியோட கான்செப்ட் எனக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பார்க்குறது மூலமாக அதில் ஒரு 5 வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இது ஒன்று எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் உங்களால் ப்ராக்டிசஸ் ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஜர்னியை இங்கேயே ஸ்டாப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். பாய்.